கரூர் விஜய் விவகாரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை திமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வரக்கூடிய நேரலையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் விஜய் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். விசிக தலைவர் திருமாவளவன் ஏன் விஜய் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, 2 பேரை நீங்க கைது செஞ்சிருக்கிறீங்க, 2 பேருக்கு ஜாமீன் தள்ளுபடி செஞ்சப்பட்டிருக்கு, இது மாதிரியான நடவடிக்கை இருந்தாலும் வந்த கூட்டம் எல்லாமே விஜய பார்க்கறதுக்கான வந்த கூட்டம் தானே, விஜய் மீது ஏன் இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது விசிக தலைவர் திருமாவளவன் அவருடைய கேள்வியா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 விஷயம் தாங்க. வந்த உடனே நாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இது ஒரு மிகப்பெரிய டிராஜடி. கும்பமேளா அந்த மகாமகத்துல கும்பகோணத்துல நடந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம், துன்ப சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு ஆணையத்தை அமைச்சு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னோம். மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேண்டுகோளை ஏற்று நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்காரு. அந்த ஆணையத்துடைய ரிப்போர்ட் வரட்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதத்திலும் சேதாரம் வரக்கூடாது, அதே நேரத்தில் நீதி கிடைக்கணும், நீதியை நிலைநாட்டணும். ஒரு மனுநீதி சோழன் போலதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய பணியை தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்திய மக்கள், உலக மக்களே ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இரவோடு இரவாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று அதிகாரிகளை அழைத்து தலைமைச் செயலாளருடைய தலைமையில அங்க என்னென்ன ரிலீஃப் கொடுக்கணும், 5 மாவட்ட மருத்துவர்கள், 5 மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எல்லோரையும் அனுப்பி உடனே அந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எல்லா அமைச்சர்களையும் அனுப்பி கல்வித்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு அன்பில் மகேஷ் முடக்கி விட்டாரு பாருங்க. அந்த 1 மணி நேர பணின்றது சாதாரண பணி கிடையாது. எல்லோருக்கும் அப்பதான் உயிரே வந்தது. என்ன நடந்திருக்குன்னு தெரியாதாங்க. ஆனா இரவோடு இரவாக எல்லா அமைச்சர்களும் அனுப்பிட்டு அவர் நாளை காலை கூட போயிருக்கலாம். ஆனா அங்கேயே ஒரு விமானத்தை பிடிச்சி நேரா போயிட்டு இரவு முழுவதும் மக்களோடு மக்களாக இருந்து அங்க பணியாற்றி மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மலரோலை வைத்து அஞ்சலி செலுத்தி காலையில திரும்ப இந்த பணிக்கு நிகரான பணி என்னுடைய வாழ்நாளில் நாங்கள் என்றும் பார்த்ததே கிடையாது. புத்தகங்கள் படித்திருக்கோம், திரைப்படம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போர் வந்தா மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த காலத்து அரசர்களும் மன்னர்களும் சேகுவாரா போன்றவர்களும் ஃபெடரல் காஸ்ட்ரோ போன்றவர்களும் எப்படி போர்க்களத்துல நின்றாங்க அப்படின்ட்டு பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா நிகழ்காலத்தை என்னுடைய வாழ்க்கையில கண்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த கரூர் பணி என்பது பாராட்டு மட்டும் கிடையாது. இது வரலாற்று சிறப்பு மிக்க பணி. தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்க வரை இந்த வரலாறை யாரும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இந்த நிலையில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க? தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு. அவர் யாருக்கிட்ட பேசல. எங்க துயரம் நடந்தாலும் கும்பமேளால் நடந்தது. உடனே பாஜக ஆளும் மாநிலம், பாஜக ஆளும் பேசினாருன்றதை தாண்டி சார், பேசினாருன்றதை யாரும் குத்தமா சொல்லல சார். பேசும்போது விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வேல்முருகன் தான் சார் எழுப்புறாரு. உங்க கூட்டணியில் இருக்காரு சார், அவரு தான் சார் எழுப்புறாரு. நாங்க இது அரசியலே கிடையாதுங்க. ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கோம். இந்த பேச்சு என்பது அரசியல் கிடையாது, அரசியல் பேசல. நாங்க எல்லா இடத்துலயும் எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய இன்சார்ஜ் சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஜெனரல் திரு KC வேணுகோபால் கரூர் அடிக்க சொல்லி தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ். இப்படிப்பட்ட டிராஜடியில பிஜேபி ஆளும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிஜேபி தலைவர்களுக்கிட்டேயே எங்க தலைவர் பேசுவார். டிராஜடி டைம்ல இதெல்லாம் கட்சி அரசியல் பாக்குறது இல்ல, அந்த துயரத்தையும் துன்பத்தையும் தான் பாக்குறது. இதுல அரசியலே கிடையாது. நான் பல முறை விளக்கி இருக்கேன். இந்த பேச்சுவார்த்தை பேசினது துயர சம்பவம் நடந்திருக்கு, பேசியிருக்காரு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இதை தலைமை தாங்கி நடத்தி கொள்றோம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அவங்க நினைச்சிருக்கு ஏதாவது கொளுத்தி போட்டுட்டு போனா அதுக்கு யார் பொறுப்பாங்க முடியும்?
இந்தியா இல்ல சார், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க சார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் தனிப்பட்ட முறையில் போன் போட்டு பேசி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அட் சேம் டைம் அவர் முதலமைச்சர்கிட்டையும் சில மென்மையான போக்கை கையாளுறதுக்கான ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லி இருக்கிறதாவும் வேல்முருகன் சொன்னார் சார். அதனால கேட்கிறோம். அப்படியெல்லாம் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, அது மாதிரி வேண்டுகோளும் வைக்கல, எதுவுமே கிடையாது. அது தவறான கருத்து. அரசியல் கலப்பு இல்லாம அந்த துக்க சம்பவத்தை, துயர சம்பவத்தை பகிர்ந்துட்டார், அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு துயரம் நடக்கும்போது. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஏதாவது டிராஜடி நடந்தா உடனே விசாரிக்கிறார். மக்கள் பிரச்சனை அது, அங்க அரசியலே கிடையாது. இங்கேயும் அரசியலே கிடையாது. தயவு கூர்ந்து இது அரசியலாக்க வேண்டாம், தயவு கூர்ந்து அரசியலாக்க வேண்டாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த நிகழ்வை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் பாக்குறாரு, எங்க தலைவரும் பாக்குறாங்க. எங்க இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் ஒரு ட்வீட் போட்டாரு, கிளீனா சொன்னாரு, அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணணும், இது யார் பொறுப்போ அவங்கள பிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார். அதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். அதுதான் மாண்பு முதலமைச்சர் வந்து நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. இப்போ உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வரட்டும். தயவு கூர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் தலைவரா நான் சொல்றது, இதில் அரசியல் கலப்பு இல்லை, அரசியல் செய்ய வேண்டாம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அரசியல் ரீதியாக பேசவில்லை. துயர சம்பவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக எப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்ட்ட பேசுறாரோ, முதலமைச்சர்கிட்ட பேசுறாரோ, எந்த மாநிலத்தை துன்பம் நடந்தாலும் முதலில் அதை கேட்டு அறிந்து கொள்பவர், அனுதாபத்தை பகிர்ந்து கொள்வர் தான். அந்த அடிப்படையில் தான் பேசுறாரு கண்டி. அரசியல் ரீதியாக எந்த பேச்சும் இல்லை. எந்த தலைவர் அரசியல் ஆக்க வேண்டாம் என்று வேண்டுகோள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.